இன்னைக்கு எப்படி ரொம்ப நன்றி. நீங்க அந்த ஆராய்ச்சி நிதி வந்து நீங்க ரூ. 10,000 குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அ எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு 10 பேர் எனக்கு என்ன, ஒரு 10 பேர் உறுதியா இருந்தா போதுங்க பாத்தா 1,00,000 பேர் சும்மா இருந்துட்டு போகட்டும். 10 பேர் இருந்தா போதுமானது. இப்ப 2 பேர் நீங்க ஒருத்தரு, அப்புறம் இன்னொருத்தரு, இன்னும் அந்த நம்மகிட்ட பேசுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த அந்த மூஞ்சியில அந்த அந்த இன்னும் அந்த எண்ணம் வரல. ஒரு 10 பேர் உறுதியா நிக்கணுங்கிற எண்ணம் இன்னும் வரல. வரணும். ஏன்னா, இப்ப நானே இல்லைனாலும் கூட, இவ்வளவு செய்தி இருக்கு. இது ஒரு பாடத்திட்டத்த குடுத்தாச்சு. இது ஒரு அறிவியல். இப்ப நானே இப்ப தேவையில்ல. ஆமா. நீங்களே இப்ப இப்பதான் சொல்லியிருக்கேன். நான் YouTube தொடங்கி இத பேசலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரி பண்ணுங்கன்றது நான். யாரு? திருட திருடோகை சேர்ந்தார். இல்ல பேசுங்க. சந்தேகம் வந்தா என்ன கூப்பிட்டு கேளுங்க. அ சந்தேகம் வருது உடனே Googleல மீட்டிங் வாங்க. Google மீட்டிங்ல வந்தீங்கன்னா, உடனே அப்பவே சொல்லிடுறேன் எல்லாமே. உடனே அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டே இருக்க வேண்டியது. நீ ரெக்கார்டிங் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். 1,00,00,000 டாக்குமெண்ட்டாவது இருக்கணும். அத அப்படியே தூக்கி ChatGPTல போட்டுற வேண்டியது தான். அப்புறம் DeepSeek, ChatGPT போட்டே இருந்தோம்னா வந்துரும். நம்ம பண்ற புரட்சி தான். எங்கேயோ இருக்கிற ChatGPT நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, நாம அத தூக்கி போட வேண்டியது தானே. இப்ப ஸ்வீடன்காரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? ம். எதுங்க? ஸ்வீடன். ஆ ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் ஒரு 18 கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. அவரு இந்த மாரியெல்லாம் கேள்வி கேட்கணும் அது அப்படின்னு. ஆ அது பார்த்தேங்க. அந்த வணக்கம். இவரு தெய்வம் ஐயா அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆ சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கேள்வி சொல்லுங்க. முதல் கேள்வி சொல்லுங்க. இருக்கும் பாருங்க முன்னாடி. எங்கிட்ட இருக்கு. அதான் நீர் மருத்துவம் எப்படி அ ஆ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு? நீங்க யார் முகாந்திரமா வந்துச்சு? அருமை, நீங்க அருமை. என்ன அதேதான், பெனிஃபிட் அதேதான். அட்டைன் பண்ணீங்க? அதெல்லாம் சொல்லி கேட்டிருந்தாரு. அதே அந்த 18 கேள்விக்கு பதில் தயார் பண்ணுங்க. சரிங்களா? சரி, சரிங்க. இந்த 18 கேள்விக்கும் பதில் தயார் பண்ணுங்கங்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி என்ன ஓகே. கேட்கிறாரு பாருங்க. எப்படி நீங்க வந்தீங்க? அ ஓகேங்க. உ அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க அந்த 18 கேள்விகளுக்கும் நீங்க ஒண்ணொண்ணா இப்ப ஆன்ஸர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பண்ணலாமா? ஆ. சரி அவர் சார்பா நீங்களே கேள்வி கேளுங்க. அவர் சார்பா நீங்களே கேள்வி கேளுங்க. ஒரு முதல் அவர் கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா? அவர் சார்பா நீங்க கேள்வி கேளுங்க. அவரு வந்து அ ம ஸ்வீடன்ல இருக்காரு. அவரு வரப்போறாரு. உங்கள மாரி தான். அது எந்த வேலைப்பளும் இருக்க மாட்டேங்கிறது. 20 நாள் கழிச்சு வரேன்ட்டு இருக்காரு. இப்பவே ஒரு 8 நாள் ஆயிப்போச்சு. அவரு 1 வருஷமா கவனிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் வந்து நான் வந்து சில கேள்விகள் தயாரிச்சு அனுப்புறேன்ட்டு இருக்காரு. அந்த அ அய கேள்விகள தயாரிச்சு அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. அவர் நாளைக்கு வகுப்புக்கு வந்தாலும் கூட இந்த 18 கேள்வி என்கிட்ட கேட்பாரு. 18 கேள்வியும் கேட்பாரு. இது வந்து எல்லாத்துக்குமான கேள்வி. எனக்கான கேள்வி அல்ல. என்னது? எனக்குங்க இந்த 18 கேள்வியும். இந்த மாரி நீங்க தினம் கேள்வி கேட்கிறீங்க இதே தான். அவர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா போட்டாரு. இந்த 18 அவர் இன்னும் எத்தனையோ கேள்வி எழுதியிருப்பாரு. இந்த கேள்விகள் வந்து அவரு தயாரிச்சது. ChatGPT பார்த்து தயாரிச்சது. அவர் ChatGPT பார்த்து பார்த்து என்ன கூட சொன்னாரு. ChatGPT பார்த்து இப்ப ChatGPTல உணவில்லாமல் வாழும் கலை பயிற்சி இருக்கு. உணவில்லாமல் வாழும் கலை பயிற்சி போட்டா, அது எங்கருந்து போய் சேருதுன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லா பக்கம் இருந்து தேர்ந்தெடுத்து குடுக்குது. அதாவது ChatGPTல நான் அவர் போட்டிருக்காரு. உணவில்லாமல் வாழும் கலை பயிற்சி இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுது. அது பரிணாம அறிவியலோட தொடர்புடையது. அப்படியே Facebook, YouTube எல்லாம் எடுத்து போட்டுருது அது. இதே தான் பண்ணுது. அப்ப நம்ம போட்டிருந்தங்காட்டி தான் நடக்குது. நாம ஃபீடிங் பண்ணல அப்டின்னா, ஒண்ணும் நடக்காது. இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் இந்த உணவில்லாமல் வாழும் டைட்டில் ஒவ்வொன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 டைட்டிலாவது உணவில்லாமல் வாழும்ங்கிற டைட்டில் இருக்கும். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை யோகிக் மெத்தட்ன்னு போட்டிருப்பேன். அப்படியே ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து போட்டிருப்பேன். இதில பார்த்தீங்கன்னா, உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு போட்டிருப்பேன். வெங்கடேஷன்ங்கிற பேர சொல்லிக்கிட்டே இருப்பேன். வை வெங்கடேஷன், வை வெங்கடேஷன் எஜுகேஷன், வை வெங்கடேஷன் ப்ராஜெக்ட், வை எவல்யூஷன் பிராக்டிஸ் அப்படிலாம் போட்டிருப்பேன். ஆகையினால அது ஈஸியா போச்சு. எடுத்து அவங்களுக்கு போட்டுருது. போட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட தொடர்ந்து WhatsAppல செய்தி அனுப்பிச்சுட்டே இருந்தாரு. அதனால இப்ப எல்லாரும் இப்ப Telegram எல்லாரும் பயன்படுத்துங்க. Telegramம பயன்படுத்தி இனிமேல் வந்து Telegramல செய்தி அனுப்புங்க. எது கேள்வியோ, பதிலோ எல்லாம் Telegram பயன்படுத்துங்க. ஏன்னா Telegramல நீங்க இருக்கிறீங்க. விண்வெளி மருத்துவத்தில இருக்கிறீங்களா இல்லையா? Telegramல விண்வெளி மருத்துவம். நேத்து பன்னீர்செல்வம் நான் இருக்கேன், சேர்ந்திருக்காரு. நான் இருக்கேன். அதுல தான் இனிமேல் அதுல எல்லாம் செய்தி போடலாம். அதுல வந்து 400 பேர் இருக்கிறாங்க ஐயா போதும். 400 பேர் இருக்கிறோம் அதுல.
டெலிகிராம் செயலியை வந்து விண்வெளி மருத்துவம் நேற்று பன்னீர்செல்வம் வந்தார், பாத்தீங்களா பன்னீர்செல்வம்? பார்த்தேங்க. ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கோட காலையில வந்து வந்து பார்த்தேன். அதுல வந்து 4:30 மணி மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணவே முடியல. மாஸ்க் ஜாயின் இது எத்தனை தடவை அடிச்சு பார்த்தேன். அது நடந்தாச்சு. கனெக்ட் ஆகல. 4:30 மணி 5:15க்கு தான் லிங்க். அப்புறம் அந்த வாட்ஸ்அப் வேலை செய்யணும் இல்லையா, நீ வாட்ஸ்அப் நம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த டெலிகிராம்ல எல்லாம் டெலிகிராம் ஏற்றி வச்சுங்க. அந்த லிங்க், இந்த 5 லிங்க் பொதுவானது. அப்போ காலை நிகழ்ச்சி நடந்தாச்சுங்க. காலை நிகழ்ச்சி ஒரு 10 நிமிஷம் தாமதம் நடந்தது. எத்தனை நிமிஷம்? 4:50க்கு தான் நீங்க நடந்தது. அதான் 4:50 நானும் பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி இன்னைக்கு எது 4:50 பண்ணி நான் 5:20க்கு முடிச்சாச்சு. 5:20 பேசி முடிச்சு டக்குனு இப்போ வகுப்பு திறந்தது. இப்பவே 6:02 6:03க்கு தான் வந்திருக்கீங்க எல்லாருமே. நான் ஆமா 5:50 ஆமாமா. ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னாக்கா சரி அதுக்குள்ள ஒரு சின்ன வேலைகள் இருந்தது பர்சனல் ஒர்க்கு. அதை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். பரவாயில்ல. யாரோ ஒருத்தராவது 6 மணிக்கு வர்றாங்க. அந்த கரெக்டா வரணும். முன்கிண்டு வந்தாலும் கூட நீங்க பேசிட்டு இருக்கலாம், நான் வந்துருவேன். இப்ப இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து யாராவது 5:55 தொடங்கி விட்டுறணும். 5:55 59க்கு யாரோ ஒருத்தர் தொடங்கிடணும். தொடங்கிடணும். ஐயா அது நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் நாங்க உள்ள வர முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கா? ஏன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? நீங்க உள்ளார வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணனா தான் நாங்க உள்ளார வர முடியும். அதுக்கு வேற எதுனா ஐடியாஸ் இருக்கா பிஜு? மெயின் அட்மின் தான் அக்செப்ட் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ணணும் யாராச்சும் வந்து. ஆமா, அட்மின் தான் வந்து அக்செப்ட் பண்ணனா தான் உள்ளார வர முடியும். அப்படின்னா பிஜி அந்த நீங்க போட்டு விட்டுருங்க. நீங்க அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, நீங்க வந்தாலும் வரட்டு 6 மணிக்கு அது ஓடிடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு 6 மணிக்கு வகுப்பு எடுத்துக்க வேண்டியது. நீங்க அது வந்து ஏன்னா எப்படின்னா எல்லாரும் இப்ப சப்போஸ் நீங்க வரலாம் கூட உள்ளார வந்து மத்தவங்க வந்து உள்ளார இருந்துகிட்டு கொஞ்சம் அதாவது சப்ஜெக்ட் தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு கவனிக்கணும். சும்மா கண்டபடி பேசிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் உளறிட்டு போயிடுவாங்க. புதுசா வரவங்கள கண்டபடி கேள்வி கேட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதெல்லாம் தகுதியற்றதுங்க. அதெல்லாம் அவங்க வேலை. இது வந்து பொழுதுபோக்குற வேலை கிடையாது. இது வந்து பியூர் சயின்ஸ். என்னது, வாய் மூடிட்டு கேட்கற கேள்விதான் கேட்கறது. கண்டக்கா முட்டக்கா கேட்கக்கூடாது. வரும்பொழுது அறிவோட தான் வரணும். எப்படி வரணும்? அறிவோடு தான் வரணும். ஆமா, சும்மாலாம் வந்து கவனிச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். அறிவோட தான். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த நுண்ணறிவை பத்தி பேசுறது. ஆகாரத்தை பத்தி கேட்கலாம். ஆகாரம் எதுக்காக சாப்பிடணும், ஏன் முதல் கேள்வியே வந்து இப்ப நான் கூட காலையில் லெமன் டீ சாப்பிட்டு தான் வர்றேன். அது கூட தேவையற்றது. ஆனா மனம் வந்து அந்த போதையில விரும்பு. லெமன் டீங்கிறது ஒரு அளவும் கிடையாது. வெறும் கொஞ்சோண்டு புளிப்பு இருக்குது, கொஞ்சோண்டு சர்க்கரை இருக்குது, தண்ணி இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. என்னது இல்ல அது வந்து உங்களுக்கு குடலை வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணுது இல்ல, குடலை ஃபிளஷ் அவுட் பண்ணுது. எனக்கே அது குற்றம் தான். அது புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. புதுசா ஆரம்பிக்கிறது உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கிறது பெரிய விஷயம். புதுசா வர்றவங்களுக்கு இப்போ இந்த புதுசா வர்றவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை அடையணும். என்னது, இப்ப மாற்று சாராயம் குடிச்சு பழகவனுக்கு நீ குறைஞ்சபட்சம் நீ எலுமிச்சம்பார சாராயம் குடிச்சு பழகவனுக்கு காலங்காத்தால கொஞ்சபட்சம் நீ வந்து எலுமிச்சஞ்சாறு குடிச்சு பழகு, தண்ணி குடிச்சு பழகு, கொஞ்சபட்சம் வரட்டியை குடிச்சு பழகுன்னு சொல்ற மாதிரி தான். என்னது, அதுல இருந்து இதுக்கு அதுல இருந்து புரியுதா? புரியுதுங்க. அதான் அந்த பழக்கத்துல இருந்து எந்த பழக்கத்துக்கு மாறுறீங்க? மட்டும் வருது இல்ல காலங்கத்தில் சாராயம் குடிக்கிறவனுக்கு இது பரவாயில்ல இல்ல, லெமன் டீ பரவாயில்ல. அதைத்தான் அது புரியுதான்னு சொல்றேன். ஓகே மேல ஏன் வந்து இதுக்கு மாற சொல்றேன். இப்போ சாராயம் குடிச்சு காலங்கத்தை 5 மணிக்கு சாராயம் குடிக்கும். இந்தியா தமிழ்நாட்டுல 5 மணிக்கு சாராயம், தமிழ்நாட்டுல உலகத்திலேயே 5 மணிக்கு சாராய கடை திறந்து தமிழ்நாடு தான். அது தெரியுமா உங்களுக்கு? 5:30 மணிக்கு சாராய கடை. எத்தனை மணிக்கு? இப்பதான் குறைச்சிட்டாங்க. ஆரம்பத்துல 5 மணிக்கு சாராய கடைக்கு. டீ கடை திறக்கிறதுல 5 மணிக்கு சாராய கடை. ஏங்க கே சீனிவாசன் அப்படித்தானே? கேசவன் அப்படித்தானே? அப்படித்தான் இருந்தது. அப்படித்தான் இருந்தது. இப்பதான் 10 மணிக்கு திறக்கிறாங்க. சரி, நான் என்ன நான் ஏன் இந்த உணவு பழக்கத்தை மாத்துறேன் அப்படின்னா, நீ சாராயம் குடிச்சு பழகணுங்களுக்கு லெமன் டீ பரவாயில்லன்னு சொல்றேன். அப்போ இப்ப நான் வந்து காலையில் லெமன் டீ சாப்பிட்டு வரேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பழக்கத்திலிருந்து
இன்னொரு நல்ல பழக்கத்தை நல்ல பழக்கம் சொல்ல மாட்டேன். இன்னும் நல்ல பழக்கத்திற்கான ஒரு மாற்றம். அதாவது தேநீர் குடிக்கிறது, வரட்டி குடிக்கிறது, தேன் கலந்து குடிக்கிறது, எலுமிச்சாறு கலந்து குடிக்கிறது. இது எல்லாம் வந்து இந்த தற்காலிகமா இதிலிருந்து அப்ப தண்ணிக்கு நேரா வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு மாத்தி விடுறது. அதாவது இதுலயாவது மாறுன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப புரியுதான்னு கேட்கிறேன். அதனாலதான் நான் எங்க வீட்ல என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த வாட்டி ஐயோ, இந்தியா ஜெகன் போனப்போ நீங்க காஃபி டீ குடிக்க வேணாம். அதுக்கு பதில் கீரை சூப்பு, கீரை டெய்லி ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில எழுந்தோடனே கீரை சூப் வச்சிருங்க, கீரை சூப் குடிங்கன்ற. இன்னொன்னு அவங்களுக்கு சொல்லலாம். தேவை சூடா குடிக்கணும். இன்னொன்னு சொல்ல என்ன தெரியுமா சொல்லலாம்? நீங்க காலையில இது குடிப்பேன்னு நினைக்கிறவங்க, நல்ல சர்க்கரை இனிப்பு அதாவது நாட்டு சர்க்கரையோ, தேனோ, கற்கண்டோ ஏதோ ஒண்ணு அவங்க நல்ல வசதிக்கு வந்து செய்ய முடியும். ஆகாரம் திங்கிறவன் பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இனியன் வந்து ஏழைங்கிறது வச்சுக்கலாம். எவன் ஒருத்தன் 3 வேளை ஆகாரம் திங்கிறானோ அவன் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஊதாரின்னு அர்த்தம். உணவே ஜெகனையா வேண்டாம்னு மியூட் சொல்லிட்டு போல பண்ணணும். எனக்கு உணவே வேண்டாம், உணவை குறைத்துக் கொள்ள முடியும். அதை என்ன சொல்றாங்க திருமணம் சொல்றாரு, உணவை குறைத்துக் கொள்ள முடியுங்கிறாங்க. உணவை குறைத்துக் கொள்ள முடியும். உணவுங்கிறது ஆரோக்கியத்தோடு தொடர்பில்லாத அது தெளிவாத்தானே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க மாத்தி விடுங்க. இப்ப நீ உங்க உங்க இப்ப நீங்க உங்களை மாறிக்கங்க. அல்லது உங்களை பார்த்து இப்ப நான் என்னப்பா சாப்பிடுறேன், காலையில வச்சு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் போட்டு சாப்பிடுறேன். அப்புறம் அதுவே 10 மணிக்கு கொண்டு போய் இப்படியாவது தகவல் வந்து நீங்க என்ன பண்றீங்க, தகவல் அறிவுரை. நீங்க யாரும் திருத்த வேண்டாம், அறிவுரை அவ்வளவுதான். என்னது? ஜெகன் சொல்லுங்க ஜெகன். அறிவுரை. நேத்து நேத்து என்னோட அண்ணன் ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு. ஆ, அவருக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க அந்த புக்கு. அவருக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஆ, அவ்வளவுதான். போதும். அவ்வளவுதான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டீங்களா? அனுப்பிட்டேன். கொரியர் அனுப்பிட்டேன். பள்ளிக்கூடம் ஐயா எனக்கு வணக்கம். ஜஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் தான் போகணுங்க. போகும்போது அந்த நான் கூரியர்ல நீங்க பிரின்சிபலை பார்த்து. இஸ்ரோ கணிச்சிருப்பீங்க. இஸ்ரோ நாராயணுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. சரியா? ஆமாங்க. அப்ப 2 ஆமா காப்பி ஆமாங்க. போயாச்சு. 2 காப்பி போயாச்சு. நீங்க ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறீங்க. அப்புறம் இவரு திருலோகச்சந்திரன் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரு. போகட்டும். எல்லாரும் ஒண்ணு அனுப்பிச்சிருங்க. எல்லாரும் எங்க அனுப்புறீங்க? அந்த இஸ்ரோ எனக்கு அந்த இஸ்ரோ தலைவர் எனக்கு அந்த முகவரி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. என்ன எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. இதுல டெலிகிராம்ல அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. சரியா? எல்லாரும் டெலிகிராம்ல இருக்கிறீங்களா எல்லாருமே? கேசவன் டெலிகிராம்ல இருக்கிறீங்களா? இருக்குய்யா. கேசவன் டெலிகிராம்ல இருப்பீங்க. ஜெகன் டெலிகிராம்ல இருப்பீங்க. பன்னீர்செல்வம் வந்துட்டீங்க. இப்ப இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க. எதுக்கு நீ போயிட்டு இருக்கிற? நீ பாட்டுக்கு இருந்துட்டு போயா? அது சரி. இப்ப நம்ம என்ன செய்தி படிக்கலாம்? இப்ப நான் முன்னேற்ற செய்தி இப்ப திருலோகச்சந்தர் வந்து நான் இப்ப பேச ஐயா அந்த ஆரம்பிக்கிறேன். 18 கேள்விகளுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. பாருங்க. இந்த 18 கேள்வி பதில். அந்த முதல் கேள்வி என்ன? இந்த 18 கேள்வி எல்லாத்துக்கும் வந்திருக்குதான்னு பாருங்க. ஒரு 18 கேள்வி ஒருத்தர் கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம தொடங்கணும். அவருக்கு தன்னுடைய 1 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. 1 வருஷமா கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி 1 வருஷமா கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் ஸ்வீடன். அது யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? யாராவது அந்த உள்வாங்கினீங்களா? எனக்கு 18 கேள்வி வந்திருக்குது. யாராவது பார்த்தீங்களா? நேத்தே அனுப்பிச்சேன் எல்லாத்துக்குமே. ஐயா நம்ம ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாங்க ஐயா. நீங்க மட்டும் உங்களுக்கு சப்ளைன் வந்துடும் அந்த கேள்வி. நாங்க எல்லாரும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு இல்லாட்டி நீங்க சொல்றதை வச்சு நாங்களும் தனித்தனியா வந்து யாராவது 18 கேள்வி அனுப்பி பார்த்தீங்களா? அது பார்த்தோம். பார்த்தாச்சுங்க. அதுல முதல் கேள்வி என்ன சொல்லுங்க? உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் எப்படி ஆரம்பமானது? என்னை அறிமுகப்படுத்திக்கூடிய பேர் இனியன். நான் இந்த மாதிரி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கை உணவை பத்தி சிந்திச்சேன். அந்த சமைச்ச உணவுலேருந்து வெளியே வரணும். என்னது? சமைத்த உணவுலேருந்து வெளியே வர்றது. சமையல் கட்டிலேருந்து எப்படி வெளியே வர்றது? இது என்ன ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. பெண்கள் நமக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா ஒரு விடுதலைங்கிற ஒரு செய்தித்தாள படித்தேன். இந்த பெரியார் கழகத்தில் நடத்தக்கூடிய அந்த செய்தித்தாளை நான் படித்தேன். இரண்டாவது ஆண்கள் மட்டும்தான் விடுதலை அடையணுமா? பெண்களும் விடுதலை அடையணும் இல்லையா? பெண்களும் விடுதலை அடையணும். சமைத்த உணவுலேருந்து விடுதலை அடையணும்னு என்ன? அப்ப இயற்கை வேற இன்னொரு வகையான உணவு பழக்கம் இருக்குது. அப்ப சமைக்காத உணவுகள், இயற்கை உணவுகள், நம்ம ஏதோ ஒன்று வாயில போட்டு போகணும். இதுதானே
இப்போ உணவுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. ஏதோ ஒரு சமைச்சு பழகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதை தான் நான் ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் நான் இயற்கை உணவை பத்தி சிந்திச்சேன். அப்ப எங்க ஊர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை மையம் இருந்தது. நல்ல வேளை எங்க ஊர்ல ஒரு 1995, 96லயே 97, 98 2000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்திருக்காரு. அவரு பேர் அந்த மருத்துவர். அப்புறம் வந்து இப்ப அவர் உயிரோட இல்ல. அவர் வந்து வெள்ளியங்கிரி இயற்கை மருத்துவர். அவர போய் கேட்டேன். இந்த மாரிங்க சமைத்த உணவுன்றது சமையல் கட்டுங்கிறாங்க, சமைத்த உணவுங்கிறாங்க. இயற்கை அது வந்து மாறுபட்டு வழி என்னன்னா, அது என்னங்க ரொம்ப எளிமைன்ட்டாரு. ஒரே அடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பழங்கள் சாப்பிட்டா போதுன்ட்டாரு. அந்த அது அத கேட்டு அப்படியே வந்தாச்சு நானு. வீட்டுக்கு வந்து அன்னைக்கே மாறிட்டேன். என்னது? அப்படியே மாறிட்டேன். அன்னைக்கே மாட்டீங்க. அப்பவே என்னடா நமக்கு நோக்கம் வந்து என்னோட நோக்கம் என்னன்னா, சமைச்சவங்கலருந்து வெளிய வரணும். அவரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பழங்கள் சாப்பிட்டா போதுன்ட்டு. ஒரே வரி தான். அப்ப பழங்கள் சாகவே இல்ல நானு. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போ நாம நினைக்கிற சமைச்ச உணவு, சமைக்காத உணவு, ஏதோ ஒண்ணு பசியாத்துறதுக்கு ஒரு இயற்கை உணவு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இது ஒண்ணுமே இல்லடா இது. இது சமைச்ச உணவு தான் ஆள சாகடிக்குது. சமைக்காத உணவு பழங்கள் அப்புறம் அப்ப என்ன பண்ணேன், அப்புறம் பப்பாளி, எனக்கு தெரிஞ்ச பழங்கள் மலிவா எது எது கிடைக்கும். அப்போ வந்து இப்போ சமைக்கிறதுக்கு செலவு பயங்கர அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓ! சமைக்கிறப்ப பயங்கரமா செலவாகுது. முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். சமைக்கிறப்ப என்ன ஆகுது? செலவு ஜாஸ்தி. அதோட உற்பத்தி செலவு அதிகமா ஐயோ! இருக்கு. உற்பத்தி ப்ரிப்பரேஷன் செய்யணும். செலவு காஸ்ட். ஜாஸ்தி, பைத்தியம் நேரமும் பிடிக்குது. ஜாஸ்தி. ஆ பைத்தியம் பிடிக்குது. அதுக்கு ஒரு சாதாரண ஒரு 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 குழம்பு வைக்கணும்னா 50 பொருள் தேவைப்படுது. அடங்கொக்க மக்க 50 டப்பா வாங்கி வைக்கணும். 50 பொருள் வாங்கி வைக்கணும். அத வேற அடாடாடாடா பண்ற அட்டகாசம் இருக்கே! தாங்க அது முடியாத மட்டும் இல்லைங்க. அட்டகாசம். டெய்லி பெண்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன். இன்னைக்கு என்ன செய்யலாம்? அதே ஒரு பெரிய யோசனையா இருக்கும் அவங்களுக்கு. அதுவா அடுத்த வாரம் என்ன செய்யறது இப்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் புருஷன் என்ன கேட்பான்? மானங்கெட்ட பொழப்பு. என்னது? மானம், வெக்கம், சூடு, சொரணம் ஒண்ணும் கிடையாது. ஆண்களுக்கு, பெண்களுக்கும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணேன், பழங்கள் சாப்பிட்டேங்கய்யா. உடம்பு ஜம்முன்னு இருந்தது. எப்படி இருந்தது? உடம்பு நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து நிறம் நல்லா மாற ஆரம்பிச்சுருச்சு. நிறம் வந்து நல்லா ரத்த ஓட்டம் அதிகமா ம். இருக்குது. மூஞ்சியெல்லாம் சுறுசுறுப்பா இருக்குது. நல்ல ஒரு மாரி ப பப்பாளி பழத்துல உள்ள உள்ள சதையில என்ன நிறம் இருக்குமோ, அந்த மாரி உடம்பு மாறுது. அடடடா! அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கும்பொழுது தான் இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் அவர்ட்ட போனேன். "ஏனுங்க இந்த ஈரப்பதம் உள்ள பழத்த வந்து சேமிக்க முடியாது." அப்படின்னு சொன்னேன். "அதுக்கு என்ன உலர்பட கொட்டையும்" சொன்னாரு. அவர் டக்குன்னு சொன்னாரு. "அது உலர்படமும் கொட்டையும் இருந்தா போதும்னாரு." அடடடடா! ரொம்ப ஈஸியா போச்சு. என்ன சொன்னாரு? என்ன கேள்வி கேட்டீங்கய்யா? என்ன கேள்வி கேட்டீங்க? ஈரப்பதத்த பழத்த வாங்கி வச்சுட்டு இருக்க முடியாது. ஈரப்பதம் உள்ள பழத்த வாங்கிட்டு 1 நாள் தான் தாங்குது, 2 நாள் தான் தாங்குது, அழுகி போச்சு. இது எவன் கையில எவன் இது ஓடிட்டு இருப்பான்? கொய்யா பழமோ, அல்லது வாழைப்பழமோ, அல்லது பப்பாளி பழமோ ஏதோ ஒண்ணு வாங்கி வைக்கிறோம். அது என்னங்க 2 நாள்ல கெட்டு போகுது. இது எவனால ஆகுறது? இது என்னங்க அப்படி அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க உலர் பழம் வாங்கி வச்சுக்கன்ட்டாரு. என்னது திராட்சை, உலர் திராட்சை, உலர் பேரீச்சை. பேரீச்சைன்னு சொன்னாரு. முதல் எடுத்தோனே பேரீச்சைன்னாரு. ஓ! ஆமாங்க. பேரிச்சம்பழம் இருக்குதுல்ல. ஆமா. அப்புறம் அத சாப்பிட்டு போ அப்டின்னாரு. ஓ! ஓ! ரைட்ரா. மறுபடியும் அத புடிச்சுட்டேன். அப்புறம் தூக்கி அதெல்லாம் வீசிட்டேன். தூக்கி வீசிட்டு, உலர பழமே கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன, உடனே உலர பழத்தையும் அப்ப கிலோ கணக்குல வாங்கி வச்சுக்கிறது. ஒரு 2 கிலோ, 3 கிலோ வாங்கி வச்சுக்கிறது. எது பேரீச்சைய வாங்கி வச்சுக்கிட்டு, அ வேர்க்கடலை. வேர்க்கடலைன்னா அது சொல்லவே தேவையில்ல. அதுல ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சு, அப்பப்ப 2 போட்டுக்கிறது. போட்டு பார்த்தா உடம்பு அப்படியே இருக்குது. அப்புறம் தான் தெரியுது. ஓ! நம்ம உடம்பு சமையல் கட்டுலயும் கிடையாது, பழங்கள்லயும் கிடையாது. இப்ப பசி எத்தன தாகத்துக்கு வருஷமா அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல இருந்தீங்கய்யா? எத்தன வருஷமா? அது வந்து 7, 8 வருஷமா பண்ணேன். அதுக்கப்புறம் 2002 வரைக்கும் அது பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 95 அது எப்படின்னா, ஆ 95லயே நான் தொடங்கிட்டேன். 1995லயே. ஆ ஒரு இப்போ 7 வருஷமா அந்த ஃப்ரூட் டயட்ல இருந்தீங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும். ஆமா. 95லயே ஆ 95 2002ல அவர சந்திக்க போறேன். யார? ஆ ப 95, 93, 90 அதாவது அது சரியா சொல்லப்போனா, 94 இருக்கும்னு நெனைக்கிறேன். இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பவே வந்து பண்ணிட்டேன். அத வச்சே ஒரு நடந்து போறது, வர்றது, விளையாடுறது எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து அப்ப சக்தி எங்கிருந்து வருதுடா இந்த கேள்வி? இவ்வளவு உணவு குறைக்கிறவன், சக்தி எங்கிருந்து வருது? அப்ப நம்பிக்கை. ஏன்னா இந்த பதில் தெரியாத வரைக்கும், சக்தி வந்து நமக்கு சுவாசத்திலிருந்து வருதா? நாம என்னதான் சித்தர் கொள்கை படிச்சாலும்,
ஒரு மண்டையிலே ஏறாது. என்னமோ சொல்றான்டாங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா, 100 ஆண்டுகள் இடைவெளி. ஏன்னா, இப்ப எங்க ஊர்லருந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, எங்க ஊர்ல ஈரோடு எங்க ரொம்ப பக்கம் எங்களுக்கு. ஈரோடு ரொம்ப ஈரோடு நாமக்கல் தெரியும் உங்களுக்கு நாமக்கல்லு. அப்புறம் ஈரோட்ல திருச்செங்கோடு பெரிய அருமையான சிவன் கோயில். மலை மேல சிவன் இருக்காரு. ஆணும், பெண்ணும் சேர்ந்த உருவம் அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க. அங்க. இந்த மாரி பல குகைகள் இருக்கு அங்க. ஆ நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை போற வழியில ஒரு குகை இருக்கு. இந்த மாரி லட்சக்கணக்கான குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 குகையாவது தமிழ்நாட்டுல இருக்கு. குறைஞ்சபட்சம் 10,000 இடம் இருக்கும். அதுல போய் நான் பார்த்தேன். அப்ப என்ன இவங்களே இப்படி இருக்காங்கன்னு கேட்டு அதுல வெங்கடேசன் ச எழுதுனதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தேன். அப்படியே சென்ற நூற்றாண்டு வரைக்கும் அவங்க தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை முறையாக முடிச்சதுக்கப்புறம் இப்ப நான் இப்ப கிளம்பி போயிரலாம். யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பெருசாயாச்சு. எல்லாம் 24 வயசு தாண்டியாச்சு. பெரிய பொண்ணுக்கு 32 வயசு, 33 வயசு தாண்டியாச்சு அவங்கலாம். 34 வயசு அவங்க தாண்டி போயிட்டு இருக்காங்க. குழந்தை வந்தாச்சு. இப்ப எனக்கு என்னன்னா, இத இந்த மீண்டும் சுத்தம் பண்ணி காட்டுக்கு உண்மையில நான் காட்டுக்கு நான் போகணும். காட்டுக்கு போயி சுவாசத்த நிறுத்தி நான் உடம்பு விடுதலை பெற்று போக வேண்டிய தருணம் உட்காந்துருக்கேன் நான் இப்போ. இப்ப நினைச்சு இப்பவே போயிரலாம். இதுவே பிறருக்கு சொல்லிக் குடுக்காம போகக்கூடாதுங்கிறதுக்காக இழுத்து புடிச்சு உட்காந்துருக்கிறோம். இப்பவே நான் காட்டுக்கு போய் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். அடேங்கப்பா! 1 ஏக்கர் சாதாரணம். குறைஞ்சபட்சம் 5 சென்ட் வேணும். அந்த மாரி. இப்போ அந்த மாரி ஆரம்பிக்கும் பொழுது தான் நான் 2002ல திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவர் விழா இந்த வருஷம் வருஷம் விழா நடத்துற மாரி திருவள்ளுவர் விழா நடக்கும் பொழுது, அந்த பத்திரிகை அழைப்பிதழ் குடுக்கறதுக்காக போகின்ற பொழுது, திருவள்ளுவரை பற்றி அ திருவள்ளுவர் விருது அப்படி பெற்றவர் ஒருத்தர் இருக்காரு கோபியில, எங்க ஊர்ல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. அவர போய் சும்மா கூப்பிடலான்னு போனேன். இந்த மாரி வரலாறு நடக்குது. அவரு பார்த்துட்டு அவரு கேட்டாரு, "என்ன சாப்பிடுறீங்கன்னு?" கேட்டாரு. இயற்கை அவர் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, வழக்கம் போல அந்த டீ குடுத்தாங்க. டீயி, காப்பி வச்சாங்க. அப்புறம் அந்த முறுக்கு மிச்சர்லாம் வச்சாங்களா, பார்த்துட்டு எனக்கு நான் இது சாப்பிடுறது இல்லைங்க. ஏன் இந்த பழக்கம் சாப்பிடுறது இல்லைன்னு சொன்னேன். இவரு ரொம்ப அப்படியா? சரி. என்னதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்டாரு. என்ன இந்த பழங்கள் இருந்தா கொடுங்க. பழங்கள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் தோட்டத்தில காய்ச்சிருக்கிற பழத்தில அவரே போய் என்னை கூட்டிட்டு போய் வேணுங்கிற பழத்த பொறுக்கி சொன்னாரு. அது கொய்யாப்பழம். பெரிய வசதி உள்ள 22 ஏக்கரா பூமி. 21, 22 ஏக்கரா. அணைக்கரை தோட்டம்பாங்க. அணைக்கரை தோட்டம். அணைக்கு பக்கத்தாலேயே தோட்டம். அது பெரிய காட்டேரி. அது பத்தால. அப்புறம் அங்கிருந்து பழமெல்லாம் சாப்பிடும்போது தான், அப்புறம் என்ன குடுத்தாரு, கத்தி கொண்டாந்து வச்சுட்டு இப்படின்னு சாப்பிட போனேன். பக்கத்தால இருக்கிற நண்பர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு வழக்கம் போல சாதாரண உணவு டீயி, அப்புறம் மிச்சரு அது அவரு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. நான் அத தொடல அதைய. ஏங்க இத தொடலன்னு கேட்கும்போது, இந்த மாரி பழங்கள்னு சொன்னேன். அப்புறம் பழங்கள் சாப்பிடும்பொழுது இப்படின்னு ஒரு 2 பழம் சாப்பிட்டுருப்பேன். கொஞ்சம் அப்புறம் தான் இருங்க, இந்த பழமே இல்லாம வாழலாம்ன்னு சொன்னாரு. என்னது? பழமே இல்லாம வாழலாம். அது எப்படிங்கன்னு கேட்கும்பொழுது தான், உடனே இத பத்திய ஒரு குறிப்பு. கையில எழுதின குறிப்பு. ஜெராக்ஸ். கையில எழுதியிருக்காரு. முதல்ல வெங்கடேசன் கையில எழுதி என்கிட்ட இருக்கு அந்த குறிப்பு இருக்கு. தலைப்பு உணவே இல்லாமல் வாழலாம். ஓஹோ! எந்த உணவுனா, எந்த உணவுமே தேவையில்ல. அப்படின்னு என்ன? அது இல்ல உள்ள இருக்கு படிச்சு பாருங்கன்னு சொல்லி குடுத்தாரு. ஒரு 100 பக்கம். படிச்சு பார்த்துட்டு அந்த முகவரி எழுதி வச்சுட்டேன். வெங்கடேசன் சரி, இப்ப உணவுங்கிறது தேவையற்றது. அப்படின்னா உடம்புக்கு சக்தி எங்கிருந்து வருதுங்கிற கேள்வி மனசுல வச்சு அவர் நேர்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு நிகழ்ச்சி முடிச்சு நேர்ல போய் சந்திச்சேன். சந்திச்சதுக்கு சொன்னேன், "இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்க எடை இருக்கு இல்லையா? ஆமா. அந்த எடை நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்கிறீங்க. அந்த எடை சுத்தமா இருக்கும். தண்ணீரும் மருந்தடிக்காத முருங்கைக்கீரைன்னாரு. அது ரொம்ப வசதியா போச்சுங்களே அப்டின்னேன். ஐயோ! நான் எனக்கு இந்த செலவு செஞ்சு சாப்பிடுறதே பிடிக்காதுங்கன்னேன். அதுதான் அதுதான் சொன்னாரு. அப்ப உங்களுக்கு எளிமையா வரும்ட்டாரு. அவர் சொன்னாரு, "இவ்வளவு வேகத்துல இருக்கிற நீங்க உங்களுக்கு எளிமையா வரும்." ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணலான்னு? ஒண்ணும் இல்ல. தண்ணீர அருந்துங்க. மாலையில இவ்வளவு காய்கறி சாப்பிடுங்க. ஒரு சப்பாத்தி வச்சுக்கங்க. ஏதோ அவல் வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒண்ணு வச்சுக்கங்க. நீங்க செய்ய வேண்டியது மாலையில ஒரு வேளை கீரைய ஒரு 5 மணி, 6 மணிக்கு சாப்பிட்டுங்க. இந்த மாரி செஞ்சுட்டே வாங்க. உடல் எப்ப இளைச்சு நிக்குதோ, அதான் உண்மையான எடைன்னாரு. அதே மாரி 80 நாள்ல 58 கிலோ வந்துருச்சு. 78 கிலோல இருந்தது. 60, 70 நாள்ல 80 நாள் கூட தாண்டல. 58 கிலோ வந்துருச்சு. அது மட்டும் இல்லங்க. 56.5க்கு 58க்கு போச்சு. அத நான் சோதனை பண்ணி பார்த்துட்டேன். அதோட நின்னு போச்சுங்க ஐயா அவ்வளவுதான். வெறும் 80 நாள்லயே முடிஞ்சது. அப்புறம் ஏற்கனவே பழங்கள் இருந்தங்காட்டி எனக்கு என்ன ஆயி போச்சுன்னா, அத ஒரு 94ன்னு வச்சுக்கலாமே. 94ங்க 2002. அதிலே ஒரு 7, 8 வருஷம் பழங்கள் இருந்திருக்கேன். முதல் குழந்தையும் பழங்கள் சாப்பிட்டு தான் பெத்துக்கிட்டேன்.
இப்போ 2வது குழந்தை திரவ பயிற்சி. எனக்கு 2 முதல் குழந்தையே நான் பழங்கள் சாப்பிட்டேன். நான் முதல் குழந்தை அறிவு தென்றலுடைய குழந்தை வந்து நான் பழங்கள் சாப்பிட்டுதான். 2வது குழந்தை திரவாகாரம். அதனால நான் வந்து இந்த வட்டல் வட்டலா திங்கிறது என் பெரிய குழந்தையை பார்த்துருக்க முடியாது. வட்டல் வட்டலா திங்கிறது வந்து சின்ன குழந்தையை பார்த்துருக்க முடியாது. நம்ப முடியுதா உங்களால? இந்த பதிலே இல்ல. நம்பிதான் ஆகணுங்கய்யா. ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் தான் 95, 97 இந்த பேரிச்சம்பழத்துக்கு மாறிட்டேனே. பேரிச்சம்பழம் வெறுக்கல 94லயே மாறிட்டேன். 94லயே கேசவன் பதிலே இல்லை. என்னடா இல்ல இல்ல தெரியுதுயா தெரியுது கேக்குறேன். 95லயே அப்பவே மாறிட்டேன். உங்களுக்கு வெயிட் கம்மி. ஆட்ட ஆ? 95ல மாறும்போது உங்களுக்கு வெயிட் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கும் தானே? இருந்தாலும் பெருசா அந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்ல. என்னது? நீங்க தண்ணீரை சொன்ன மாதிரி அந்த தண்ணீரை குடிக்கிற பழக்கம் இருந்திருக்காது இல்லையா? ஆமா. சும்மா திருவோட்டு வாய் இப்படி கொப்படி ஒரு கூட குடிச்சிட்டு போறமே தவிர, தண்ணீரை அறிந்து பழம் சாப்பிடணுங்கிறது தெரியாது. ஆனா அந்த நோய் எல்லாம் அறிவியல் கிடையாது. அந்த எனக்கு அறிவியல் அந்த அறிவியல் எனக்கு நோயே வந்தது இல்லைங்கய்யா. எனக்கு நோயின்னு வந்து நான் ஒரு நாள் கூட காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, பல்லு வலி இது மாதிரி எனக்கு வந்ததே கிடையாது எனக்கு. என்னது? ஒரு தடவை தவறா உணவு சாப்பிட்டேன் 2009ல. அது என்னாச்சு 2009ல ஒரு தீவுல போய் ஒரு தீவு ராமேஸ்வரத்தை பக்கத்துல தங்கச்சி மடம்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் தங்கச்சி மடம். அங்க ஒரு ராமேஸ்வரம் போற வழியில தங்கச்சி மடம்னு ஒரு இடம் இருக்கும். தங்கச்சி மடம், அக்கா மடம் இப்படி சொல்லிட்டே போனோம்னா கடைசியில் ராமேஸ்வரம் வரும். அந்த தீவுல ஒரு ஆளுக்கு வந்து வயது ஒரு 80 இருக்கும். 84, 75 இருக்கும். ஒரு கால் அழுகி போச்சு. ஒரு கால் வந்து அழுகி போய் சதை கரைஞ்சு போய் குஷ்டரோகமா மாறிடுது. ஒரு கால் இடது காலம் வலது காலம். அந்த படம் ஒண்ணு போட்டிருக்க மாதிரி அது அவனுடைய கால் தான் அது. ஒரு கருப்பா ஒரு கால் ஒண்ணு போட்டுருந்து பாத்தீங்களா? ஒரு கால் பாத்துருக்கீங்களா? பாத்தேன். அது யாருடைய கால் தெரியுமா? அந்த கிழவனுடைய கால் தான் அது. அந்த மாதிரி 2 பேத்த நான் பார்த்தேன். 2 பேத்துக்கு நான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். 2 பேரும் செத்து போயிட்டானுங்க. அது யாருக்குமே புரியாது. நானு கடைசியில இது என்னடா இது? அது மாச கணக்குல ஆகும் சுத்தப்படுத்தணும்னா. எவன் இருக்குது? போறது ஒரு 10 நாளு. அப்புறம் நான் பொய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறது. இது நல்லா போகும்ன்னு சொல்லிட்டு வந்துடுறது. அவன் நல்லாக மாட்டான். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் யாரும் தயாரிச்சு கொடுக்க முடியாது. யாரும் அந்த மாதிரி உணவு சொல்றீங்களா? ஆ நான் இருக்கிற வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தயாரிக்க தெரியாதா? இவன் குடுப்பாரு இட்லி தோசை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்தா 4 நாள் செத்து போயிடுவோம். எத்தனை நாள்? 4 நாள் கூட தாங்க மாட்டான். செத்தான் முடிஞ்சது. அப்படி போகும்பொழுது ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டுருக்கேன். என்னன்னே தெரியல. வாந்தி வந்துச்சு. அந்த இளநீ மட்டுமே சாப்பிட்டுருந்தேங்க ஐயா. அந்த ஒரு 21 நாள் வந்து அந்த தீவுல போய் இளநீ மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த தீவுல இளநீ தான் கிடைக்கும். மற்ற எதுவுமே நான் வந்து அந்த தங்கச்சி மடம்ங்கிற இடம் ஒரு கிராமம் தான். அது வந்து கடற்கரை கிராமம். நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த இளநியே குற்றமா இருக்குமோ? அதுதான் குற்றமாச்சு என்னன்னு தெரியல. அப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். எப்பவுமே எந்திரிக்க வேண்டியது. அது அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரா வெறும் தென்னந்தோப்பு மட்டும்தான். மழை நீர் தான். மழை பெஞ்சா தண்ணி கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. இந்த மழை பெய்யுது பாருங்க அவ்வளவு தண்ணி. ஏன்னா அங்க தண்ணி கட்டினா நிக்காது. தண்ணி கட்டினா அடுத்த வினாடி கீழே போயிடும். தண்ணியை மேல பார்க்கவே முடியாது. எவ்வளவு தண்ணி 10 அடி கீழே தான் தண்ணி பார்க்க முடியுமே. தண்ணி பார்க்கவே முடியாது. வேணா ஊத்து பறிச்சு குடிச்சுக்கலாம். என்னது? எங்க வேணாலும் ஊத்து வரும். ஆனா குறைஞ்சபட்சம் 10 அடி பறிக்கணும். 10 அடி பறிச்சா தான் தண்ணி அருமையா இருக்கும். அந்த ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. வாந்தி வந்து கடைசியில கோயம்புத்தூர்ல கொண்டு போய் போட்டு ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறத விட பயத்துல போய் ஒரு தனியார் மருத்துவமனை போட்டாங்க. அவர் மருந்து இங்கிருந்து போட்டு கடைசியில அது கடிச்சிருச்சு, இது கடிச்சு கடைசியில மருந்து கடிச்சிருச்சு, பூச்சி கடிச்சிருச்சு, கொசு கடிச்சிருச்சு. அப்புறம் மட்டும் ஒரு 60,000 காலி போச்சு. ஒரு வாரம் இருந்து சேமிச்ச அப்புறமேல காலி அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா 11, 12 அவன் இருக்கு. இந்த 12 ஹீமோகுளோபின் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது 9 தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்த உடனே பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சேன். வந்து காலையில 8 மணிக்கு பழம் சாப்பிடுவேன். பழம் எப்படி தெரியுமா சாப்பிடுவேன்னா, காய்கறியா இருக்கிற மாரி பழம் சாப்பிடுவேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இந்த ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கொய்யாக்காய் இந்த மாரி அதில 3 காய் மாரி எடுத்து போட்டு கரெக்ட்டா ஒரு 1/2 கிலோ சாப்பிடுவேன். 8 மணிக்கு சாப்பிட்டா 12 மணிக்கு வெளிக்கு அப்படியே கழண்டு வெளிய போகும். அத பார்ப்பேன் நானு. 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா, கரெக்ட்டா 4 மணி நேரத்தில, 5 மணி நேரத்தில
12 மணிக்கு அப்படியே அழகா கொழுக்கட்டையாட்டு அப்படியே வெளியே போயிடும். அப்படியே பல வாடை நாற்றமே இருக்காதுங்க. பல வாடையோட வெளியே போயிடும். ஒரு 5 வகையான எனக்கு ரொம்ப மலிவா தான் நான் சாப்பிடுவேன். தக்காளி போட்டுக்குவேன். அது ரொம்ப மலிவு. கொய்யாப்பழம், தக்காளி, கொய்யா, வாழை, அப்புறம் பேருக்கு 2 திராட்சை, அப்புறம் அதில பேரீச்சை, அப்புறம் இவ்வளவு ஆயிரும். அப்படியே சாப்பிடுவேன். பக்கத்தில உழவர் சந்தை மலிவா வாங்கிட்டு வருவேன். உழவர் சந்தைக்கு போனோம்னு வச்சுக்கங்க, எல்லாம் மலிவு. எல்லாமே அப்படி மலிவு, சாப்பிட்டோனே மலிவு, மலிவு. எல்லாம் மலிவு தான். ரூ. 10 மேல எதுவும் வாங்க மாட்டேன். எல்லாம் 10, 10 ரூபாய்க்கு எல்லாம் இவ்வளோ கிடைக்கும். ரூ. 10. உதிரி பழமா வாங்கிட்டு வந்துருவேன். என்ன பழம் வாங்கிட்டு வருவேன்? உதிரி பழம். சீப்புன்னு கேட்க மாட்டேன். உதிரி வாங்கிட்டு வந்துருவேன். உதிரி கொய்யாப்பழம், அப்புறம் அணில் கடிச்ச கொய்யாப்பழத்த ரூ. 10 இவ்வளோ வாங்குவான். கிலோ ரூ. 20 சொல்லுவான். அணில் கடிச்சு குடுன்னு அத மட்டும் தான் வாங்குவேன். அவன் பார்த்தா 2 கிலோ குடுப்பான். ரூ. 10 எவ்வளோ குடுப்பான்? 2. அந்த முழு பழம் வாங்கவே மாட்டேன். எந்த பழத்த வாங்க மாட்டேன்? நிமிஷம். ம். இப்படிதான் பண்ணுவேன். இப்படியெல்லாம் டெக்னிக் பண்ணி தான் நான் கொண்டு வருவேன். செலவ குறைக்கிறதுல பயங்கரமான ஆளு. அப்ப எப்ப போனாலும் மொத்தம் கூறாய் எடுப்பேன். 3 கூறா எடுத்துங்க அப்படிம்பேன். 3 கூறா, 1 கூறு ரூ. 10 3 கூறா ரூ. 20 அப்படியே போடும்பேன் நானு. அந்த ரூ. 10 மிச்சமாகுது இல்லையா? 1 கூறு ரூ. 10 3 எடுத்தா ரூ. 20 போடு அப்படியே போட்டுரும். அத போட்டு 1 வாரத்துக்கு ஓட்டிக்கிறது. அப்ப தெரிஞ்சு போச்சு. ஒற்றை உணவுலயே சாப்பிட்டு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஒரு தடவ வெறும் பேரிச்சம்பழமா சாப்பிட்டு பார்த்தேன். அப்படின்னா எந்த பழமுமே தேவையில்லையான்னு தெரியுது. நாம அப்படிதான் தெரிஞ்சது. ஓடி ஓடி கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் தேவையில்ல அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னது? ஓ! இதெல்லாம் தேவையில்ல. அப்புறம் தான் தெரிஞ்சு ஏதோ ஒரு பழம். அது பேரு ஒற்றை உணவுன்னே அதுக்கு பேர் இருக்குது. ஒற்றை உணவு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்ன உணவு? ஒற்றை உணவு பழம். அப்படி ஒண்ணு இருக்கு. இயற்கை உணவுலயே ஒற்றை உணவு பழம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சேன் நானு. ஓ! அப்படின்னா என்னமோ பண்ணுது. அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓஹோ! இந்த புரிதல் போயிட்டே இருக்குது எனக்கு. அது பேரிச்சம்பழத்திலயும் உயிர் வாழுது. அப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ! பழங்களுக்கு எல்லா பழமும் சாப்பிடுங்கிறது, எல்லா பழத்தையும் தேடுவது முட்டாள்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? எல்லா பழத்தையும் தேடுவது முட்டாள்தனம். என்ன கேசவன்? ஆமா. என்ன சொல்றேன்? கிடைக்கிற பழத்தை சாப்பிட வேண்டியதான். ஏன்? அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு நமக்கு? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து கிடைக்கிற பழத்தை சாப்பிடுவது எதற்காக? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நான் வந்து பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கேன். அது வேற. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்க அப்ப ஒற்றை உணவு பழக்கத்தில வாழலாம்ன்னு சொன்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உணவு பாதை தூய்மை செய்கிறது. அப்புறம் தான் ஒரு சீவக்கட்டடான்னு புரிஞ்சுக்கிட்டு. ஓ! தொடப்பக்கட்ட தான் இது. அப்பதான் போட்டேன். அப்படின்னா இந்த இந்த சித்தர்கள் சொல்றது என்னடா சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் மறைமுகமா நீ சாப்பிடுறது வந்து தொடப்பக்கட்டை, சீவக்கட்ட தான் நீ சாப்பிடுற அப்படின்னு அர்த்தம். அதே தொடப்பக்கட்டை எப்படி இருந்தா என்ன? அது துணியில துடைச்சா என்ன? அது விளக்குமாறுல தொடச்சா என்ன? அது தென்னை மரம் தொடச்சா என்ன? வேக்கம் கிளீனர் போட்டு தொடச்சா என்ன? அது இந்த மாரி பஞ்சு வச்சு தொடச்சா என்ன? எல்லாமும் ஒரே கட்ட தான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன கட்ட? தொடப்பக்கட்ட. இதுக்கு மேல எப்படி இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. என்னது? இது கூட பஞ்சு தான். இத வச்சு துடைக்கலாம். இது ஒரு பஞ்சு தான். இதையும் துடைக்கலாமே. வச்சு அழகா துடைக்கலாமே. இதுல ரொம்ப மலிவானது இந்த கீரையும், காய்கறி தான். இதத்தான் வெங்கடேசன் நான் அப்ப கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் உங்களுடைய அறிவின் பால், உங்களுடைய அனுபவத்தின்படி, அந்த ஆராய்ச்சியின்படி ஒண்ணொண்ணுமே கண்டுபிடிச்சு உங்களுடைய சுய அறிவிலிருந்து எடுத்திருக்கீங்க எல்லாமே. அப்படி போறப்பதான் கடைசியில வெங்கடேசன் கிடைச்சார். 2002ல தான் கிடைச்சார். அதிலே 8 வருஷம் ஓடிடுது. அதிலே எனக்கு சொல்லிக் கொடுக்கிற யாரும் இல்ல. என்னுடைய விருப்பம். எனக்கு செலவு குறைவா இருக்கணும். என்னது? ஒரு நாளைக்கு ரூ. 1 எனக்கு சாப்பாடு முடியணும். ரூ. 1 சாப்பாடு முடியணும். ரூ. 1 மேல போகக்கூடாது. ரூ. 2 போனாவே பிடிக்காது. ஓ! இது வேற செலவு அதிகமாகுது. சுறுசுறுப்பு குறையக்கூடாது. என்னது? சுறுசுறுப்பு குறையக்கூடாது. செலவு அதிகமாகக்கூடாது. உள்ளீடு குறைவா இருக்கணும். லாபம் அதிகமா இருக்கணும். அதுதான் இயற்கை ரகசியம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கேரட் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த கேரட் இருக்கு இல்லையா? அத சாப்பிட்டு பார்க்கிறது. அப்ப பரங்கிக்காய் சாப்பிட்டு பார்க்கிறது. ஆனா அந்த பசி ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப சாப்பிட்டுருவேன். ஒரு 1 மணிக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு எளிதில் ஜீரணமாயிரும். 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம் ஜீரணமாயிரும். பசி வருது. ஏங்க என்ன இந்த பசிக்கு தண்ணி குடிக்கணுங்கிற அறிவே இல்ல. அப்புறம் உடனே வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாகிரும். வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த பசி நிக்கிற மாரி தெரியும்.
வாழைப்பழம் சாப்பிட்டா தண்ணி நிக்குது. அப்புறம் ஏன் மறுபடியும் பசிக்குது இது? ஏன் நம்மள தொந்தரவு பண்ணுது? பழம் பார்த்தீங்கன்னா, மனம் பழம் மணத்துல அப்படியே போகும். நாற்றமே இருக்காது. வாயில நாற்றம் இருக்காது. எதுலயும் நாற்றம் இருக்காது. பழ வாடையோடயே போகும். வேக வைத்த பழ வாடை. நீங்க ஒரு ஆப்பிள் வேவிச்சு நீங்க ஆப்பிள் சாப்பிட்டு பாருங்க. ஆப்பிள் வேக வச்சு சாப்பிட்டு வேக வைக்கும்போது ஒரு மணம் இருக்கு. அந்த வேக வைத்த வாடையோட பழ வாடை வருதுன்னா, அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. ஒரு அற்புதம் நடக்குது. இது விளக்கம் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. யார்ட்ட கேட்கவும் முடியாது. யாருக்கும் தெரியாது. அத ரொம்ப ஆழமா ஐயா ஒரு கேள்விங்கய்யா. ஆ. இப்ப நாங்க வந்து மறுபடியும் ஃபுல்லா பழத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வேக வச்சு கிளீன் பண்ணா போதும். அவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட் தவிர, அவ்வளவுதான். நாங்க பழத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்ல நாங்க. சக்தி எங்கிருந்து எடுத்துக்கிறீங்க? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. என்னுடைய அதுக்கப்புறம் நீங்க பழைய நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகி வந்திருக்கும் இல்லையா? ஆ. இப்ப நாங்க மறுபடியும் இப்ப நீங்க செஞ்ச மாதிரி 8 வருஷம் நாங்க பழத்திலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கடந்து வந்துட்டீங்க. நீங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. ஏங்க அதுக்கப்புறம் நீச்சல் எங்களுக்கு வழி வந்து வகுத்து கத்துக்கிட்டாலே குடுத்தாச்சு. நீச்சல் கத்துக்கிறதுக்கு நீச்சல் எப்படின்னு கத்துக்கவே தெரியாது. நானே இப்படி கடைசியில பார்த்து நானே கத்துக்கிற மாரி தான். அப்ப உங்களுக்கு நேரடியா நீச்சல் குடுக்க இப்படித்தான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நீச்சல் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அது கீழ விழுந்து, மேல விழுந்து பல காயங்கள் ஏற்பட்டு கண்டுபிடிக்கிறேங்க. இப்ப எப்படி இப்படித்தான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு நேரடி செய்முறை. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. என்னது? வெங்கடேசன் நீர்ப்பயிற்சிக்கு வந்து அது ஒழுங்கு பண்றதுக்கு 7 வருஷம், 8 வருஷம் ஆயிருக்கு. அதுல 1000 லட்சக்கணக்கான நூல் படிச்சிருக்காரு. லட்சக்கணக்கில் படிச்சிருக்காரு நூல். இதுல என்னன்னா அற்புதம்னா, அந்த இயற்கை உங்கள அவர மீட் பண்ண வச்சிருக்கு பாருங்க. அதுதான். ஆமா. அந்த இயற்கை மூலம் இருக்கறனால அவர போய் சந்திச்சேன். இல்லாட்டா சந்திச்சிருக்க முடியாது. அப்பதான் அந்த எங்க ஊருக்கு பக்கத்தால எங்க ஊருக்கு பக்கத்தால எங்க ஊரு விவசாயம் எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்பான ஊர் எங்க ஊர்ல. ஆறுகளுக்கும் பஞ்சம் இல்லை. அ மலை அடிவாரம். நெறைய ஏரிகள் இருக்கு. அதனால வந்து மழை பெஞ்சதுன்னா புட்டுச்செடி எங்க ஊர் வறுமையே வராதுங்க. எங்க ஊர்ல வறுமையே கிடையாது. இந்த பவானி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். காவிரி கூட இப்ப நான் திருச்சியில தான் இருக்கிறேன். காஞ்சு போய் கிடக்குது. எங்க ஊர்ல காயவே காயாது. ஏன்னா எங்களுக்கு ஊட்டியில தொடங்கும். கொடுமுல்ல வந்து சேரும். கொடுமுல்ல வந்து சேர்ந்துரும். பவானில வந்து சேர்ந்துரும். அ எங்க ஊருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பவானி சாகர் அணை பார்த்தீங்கன்னா, அந்த அணை ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேல நீளம் அவ்வளவுதான். இந்த வைகை மாரி தான். ஆனா வைகையில கூட தண்ணி இருக்காது. எங்களுக்கு தண்ணி ஓடிட்டே இருக்கு. எங்களுக்கு தண்ணி பக்கத்துல பீச் இருக்கார்ல. பவானிசாகர் டேம் போய் பாருங்க. பவானிசாகர் டேம். பவானி ஆமா. ஆ தண்ணி சிறுவாணி தண்ணி இங்க பவானி சாகர். ம். பவானிசாகர் டேம் நாங்க சிறுவைசாகருக்கு கூட பவானிசாகர் டேம் தான் போவேன். சிறுவைசாகர் இருக்கிறப்போ எங்க போவோம்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பவானிசாகர் டேம் தான் எங்களுக்கு சுற்றுலா தலம். நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால. விடுமுறை விட்டா நேரா பவானிசாகர் போக வேண்டியது. அங்க போய் மீன் புடிச்சு திங்க வேண்டியது. என்ன எதுக்கு போறோம்னு கேட்டீங்கன்னா, மீன் புடிச்சு திங்கிறதுக்கு. அவ்வளவுதான். அங்க போய் மீன் பிடிப்போம். துணி எடுத்துட்டு போய் அந்த ஓரத்துல மீன் புடிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சுட்டு, அதுவும் தின்னு போட்டு, வேடிக்கை போயிட்டு, சளி புடிச்சுட்டு வர வேண்டியதுதான். திங்க வேண்டியது 2 மணி நேரத்துல வயித்துல புடுங்கும். எனக்கு வந்து மீன் சாப்பிட்டா அப்பலாம் பார்த்தீங்கன்னா, மீன எண்ணெயில பொரிப்பாங்க. 2 மீன் சாப்பிட்டேன் 2 துண்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான். 2 மணி நேரத்துல வயிறு புடுங்க ஆரம்பிச்சுரும். எல்லாரும் தின்னுட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு வெளிய போயிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்ல. மற்றவங்கன்னா மீன் தின்னுட்டு இருப்பானுங்க. எனக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சுட்டா அவ்வளவுதான். இந்த எண்ணெய், மீனும் சேர்ந்ததுன்னா, புடுங்க ஆரம்பிச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் அவ்வளவுதான். வெளிய போயிட்டே இருக்கும். அவங்க நொறுக்குவாங்க அவங்க. அப்ப எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்ல. என்னடா ஆனா எனக்கு அது ஒத்துக்கல. அப்ப சிறுசுல இருந்தே எனக்கு உணவு எதுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க எனக்கு. அதனால எனக்கு புரியவே புரியாது எனக்கு. யாருக்கு தெரியும்? திண்டி பண்டாங்க இப்ப சாராயம் கடைக்காரர் போய் உட்கார்ந்திருப்ப. எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 98 பேத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் கொஞ்சம் குடிச்சு எனக்கு வாந்தி ஆகுது. அதுக்கு அந்த விளக்கம் 98 பேர் சொல்றது இல்ல. நானும் சரி போதும் முன்னாடி வெளிய வந்துர்றது. அதே அதே லட்சணம் தான். அப்ப போதை கும்பல்ல தான் நான் இருந்திருக்கிறேன். போதை கும்பல் அதாவது ஒரு சாக்கடையில தான் நானும் இருந்திருக்கேன். விளக்கம் சொல்லணும்ல. விளக்கம் சொல்றதுக்கு அறிவெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் 5ஆம் அறிவு தானே பயன்படுத்துறான். பகுத்தறிவு பயன்படுத்துறதே இல்ல. இப்ப பகுத்தறிவு பயன்படுத்தினா மட்டும் தான் தப்பிக்க முடியும். என்னது? பகுத்தறிவு பயன்படுத்தணும். அப்பதான் பயன்படுத்துறதே இல்லையே. முடியும். அப்புறம் தானே வெங்கடேசன் சொந்த ஊர் வந்து மன்னார்குடி. ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ண இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சம்மந்தமே கிடையாது. கோயம்புத்தூர் கூட கிடையாது. அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி. எப்போ கடைசி நானும் சின்னிச்சாமியே பார்த்துட்டு இருந்தேன். வண்டியில போய் பார்த்துட்டு இருந்தேன். படமெல்லாம் போட்டிருப்பேன். வீடியோலாம் அனுப்பிச்சு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க.
நான் சந்திச்ச வெங்கடேசன் வீடு போட்டிருந்தேனே, பார்த்திருப்பீங்களே. இதுல போட்டிருக்கிறேன். ஆமாங்க டெலிகிராம். ஐயாவும் நீங்களும் நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ. அது அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வெங்கடேஸ்வர ஐயா வீடு வந்து கோயம்புத்தூர் ஒரு நரசீபுரம், அவர் சொந்த ஊர் நரசீபுரம். புத்தகத்துல போட்டுப்பாரு, நரசீபுரம்னு போட்டிருப்பாரு. அந்த இடத்துல போய் நானும் சின்னசாமின்னு சொல்லிட்டு, அவரு பொறியாளர். கட்டட அவரு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர். அவரெல்லாம் வரலாம், கூப்பிட்டு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்க. பெரிய பணக்காரர் வேற. என்னது? மாசாமானே அவங்க கேசவன் மாதிரி சம்பளம் வாங்குறவர். கேசவன் மாதிரி மாசம் மாசம் பென்ஷன் வாங்குறவருங்க. சாதாரண ஆள் கிடையாதுங்கய்யா. லக்ஸுரி லைஃப். மாசம் பென்ஷனே ஒரு 50,000 வரும். ஒன்றும் யாருக்கும் சொல்லித்தர மாதிரி தெரியல. ஆனா ரொம்ப நேர்மை. நேர்மைனா அளவிழந்த நேர்மை. அவரெல்லாம் அளவு கடந்த நேர்மை. ஆனா வகுப்பு தொடங்கி நான் வகுப்பு பேசல. அவரு தினம் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. தினம் 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா ரொம்ப ஆராய்ச்சிக்கு அவரு பையன் வந்து ஜிடி நாயுடு மெமோரியல்ல தான் அவர் பையன் படிச்சுட்டு இருக்காரு. அங்க ஜெர்மனி எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட சந்திச்சுட்டு தான் வந்தேன். அவன் வகுப்பு அங்கதான் நடந்தது. முதல் வகுப்பு அங்கதான் நடந்தது. அதாவது ஜெகன் வந்திருந்தாரு. ஜெகன் அப்படின்னு போட்டு போயிட்டாரு. இதான் விஷயமே. இதுதான் முதல் கேள்விக்கான பதில். அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நின்று போச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல என்ன பேச ஆரம்பிச்சுட்டேன். 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் 2003ல 2003ல வணக்கம் சத்தியமாக வந்திருந்தேன் ஐயா. சின்னசாமி. ஆமா சின்னசாமி தோட்டத்துல அவங்க இதுக்கு வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு. 2 நாள் கேம்ப் வந்திருந்தோம். அதேதான். அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த முதல் கேள்விக்கு பதில் ஒரு 18 கேள்வி இருக்குது பாருங்க. அந்த 18 கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் இதுதான். அந்த 18 கேள்வி ஒண்ணு இருக்கும் பாருங்க. ரெண்டாவது கேள்வி வந்து உணவில்லாமல் வாழும் கோட்பாட்டை பற்றி முதலில் நீங்கள் எப்போது கேள்விப்பட்டீர்கள் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. அதுதான் அந்த வெங்கடேஸ்வரன் புத்தகத்தை பார்த்தேன். அந்த கைக்குறிப்பு அப்பவே பார்த்தது. பார்த்தேன். அப்பதான் அந்த கைக்குறிப்பு இப்படி உணவில்லாமல் வாழ அப்புறம் தான் உள்ள நிறைய ஆதாரம் இருந்தது. குறிப்பா ஜெர்மன் டாக்டர் ஆதாரம், ஜெர்மன் சளி குறைந்த உணவு, அப்புறம் ரேஷனல் ஃபாஸ்டிங், அதாவது அடிப்படை, அப்புறம் திருவள்ளுவர், இதுதான் அடிப்படை. திருக்குறள் அப்பதான் படிச்சேன் நான். அப்ப திருவள்ளுவர் எங்க சொல்லியிருக்காரு, அதான் 2வது. அதுல இருந்து அப்படியே வந்துருச்சு எல்லாமே. அடுத்தது அப்ப வெங்கடேசன் புத்தகத்தை நான் பார்க்கிறேன். வெங்கடேசன் ஒரு பெரிய அறிவாளி. அவர் வந்து அவர் சொந்த ஆராய்ச்சியாளன்றவர். என்னோட சொந்த கதை பேசுறதல்ல, உலகத்திற்கான வழிமுறைன்னு சொல்லியிருப்பார். உலகத்திற்கான கண்டுபிடிப்பு அவர் சொல்லும் பொழுது இது சொந்த ஆராய்ச்சி கிடையாது. ஏன் இந்த உடலை பற்றி எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி. பரிணாமம் எப்படி மாறும், அதாவது மனிதன் எதிர்காலத்தில் மனிதனுடைய அதாவது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பரிணாமம். டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த வகையாக மாறும் என்று எதிர்பார்ப்பு. அப்படி யாரு பரிணாம அவர் என்ன சொன்னாரு, விலங்குல இருந்து என்ன வந்தான், மனிதன் இங்கதான் மனிதனோட அவர் நிறுத்திக்கிட்டாரு. நாம என்ன பண்றோம், மனிதன் ஏழாம் அறிவுக்கு போறோம். 6 அறிவு யூஸ் பண்ணி அதுதான் 7 என்ன போட்டிருக்குது, 6ஆம் என்ன போட்டிருக்குது, கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா, மனிதன் என்னவா மாறுறான். இது டார்வினுக்கு தெரியாது. தெரியாது, இந்தியாவுக்கும் தெரியாது, உலகத்திலும் தெரியாது. ஆனால் வாழ்ந்துட்டாங்க. இப்ப 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்கு போயிருக்கிறாங்கன்னு இந்தியால யாருக்கும் தெரியாது. இந்தியால யாருக்கும் அதை முறைப்படுத்தி எழுதல, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணல. அது காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம். குமாஸ்தா கல்வி தான் காரணம். அந்த குமாஸ்தா கல்வி வந்தங்காட்டி நம்ம குமாஸ்தா கல்வி வந்துருச்சு இல்லையா, நீ மதிப்பெண் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு அதாவது உங்களோட சொந்த மூளை அடங்கு வச்சுக்கிட்ட. யார்கிட்ட அடங்கு வச்சுக்கிட்ட, அதாவது யோகியாக வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படின்ற அறிவு நம்ம சிந்திக்காம போயிடும். இந்தியர்களுக்கே கிடையாது, தமிழர்களுக்கும் கிடையாது. தமிழர்களுக்கே தெரியாதும் பொழுது அப்ப நீங்க சொல்லவே தேவையில்லை. அப்புறம் எவனுக்கு அந்த தமிழர்களுக்கே அறிவு இல்லை அப்படின்னா உலகத்துல யாருக்குமே அறிவு இல்லை நடத்த. இந்த 7ஆம் அறிவை பத்தி நான் சொல்றேன். 6ஆம் அறிவு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 6ஆம் அறிவு வரைக்கும்
பகுத்தறிவும் பயன்படுத்தல. பகுத்தறிவும் பயன்படுத்தல. மாட்டிக்கிட்டாங்க. அதாவது டார்வின் கொள்கை ஏத்துக்கிற நீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆவான்? எவனும் பதில் சொல்லலையே. அதாவது சுயநலத்துக்காக மட்டும்தான் அந்த பகுத்தறிவை யோசிச்சிருக்காங்கன்னு புரியுது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். மானம், மரியாதை எல்லாம் போயிடுச்சு. பகுத்தறிவு தன்னையும் பிறரையும் காப்பாற்றுவதற்குன்னு சொல்லணும். இந்த சாப்பாடுல மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. 3 நேரம் உணவு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி அதுல மாட்டிட்டாங்க. ஆமா. பெரியாரே என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரியாணி ரொம்ப நிறைய திங்கிறவர் தான் அவரு. இறைச்சி நிறைய திங்கிறவர் தான் அவரு. ஆனா சுத்தப்படுத்த தெரியல. சுத்தப்படுத்த தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்பாரு அவரு. புரோகிராமே வந்து பெரியார் வந்து பிரியாணி திங்கிறவர் தான். அவரு அசைவம் சைவம் நம்பிக்கை இல்ல அவருக்கு. அவருக்கு சுத்தப்படுத்த தெரிஞ்சு செலவு கம்மியா இருக்கிறதுல அவர் நல்ல முயற்சி பண்ணாரு. அறிவு அதிகமா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவரே பன்னீர்செல்வம் ஐயா வந்து மியூட் இறைச்சிக்கு பண்ணிடுங்க. ஆ? பன்னீர்செல்வம் ஐயா வந்து மியூட் பண்ணணும். ஒரு ஆ. வாய்ஸ் வரும், சவுண்ட் வரும். பன்னீர்செல்வம் ஐயா ஒரு பண்ணிட்டேன். 5 மியூட் நிமிஷம். பண்ணிட்டேன். அதாவது இப்ப பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தியில அவருக்கு தெரியல. அதாவது அது யோகிகள் இவங்க வெறும் அவர் கடைசியில ஓரளவுக்கு நம்புறது திருக்குறள் மட்டும்தான். பெரியார் வந்து எவ்வளவு இன்னைக்கும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அவர் ஓரளவுக்கு நம்பினது திருக்குறள் மட்டும்தான். என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பக்தி மார்க்கத்தை முத்தி போச்சு. தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பக்தி மார்க்கத்துல தவறு எக்கச்சக்கம். பக்தி மார்க்கத்துல தவறு அதான் எமோஷனலா டிபெண்ட் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ அதுலதான் பெரியார் என்ன ஆகி போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. அவர் அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. பக்திக்கு அப்புறம் கர்மம்னா நல்லது. கர்மம்னா என்ன? சில வேலைகளை செய்தல். அந்த வேலைகளும் யாரும் நகரவே இல்ல. அதுக்கப்புறம் அதாவது அந்த கேள்வி கேட்கும் படிக்கிறது. அந்த கேள்வி கேட்கும் அறிவோடு நிறுத்திக்கிட்டாரு. அதாவது இது எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டாரு, அதோட நிறுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அது முன்னேறி போகல. ஆமா. கர்மத்தை பத்தி பேசவே இல்ல. அந்த பக்திக்கு அப்புறம் கர்மம், சில வேலைகளை செய்தல், அப்புறம் படித்தல், அப்புறம் படித்தபடி நடத்தல். இந்த முதல் 2வது நிலை தெரியாது, 3வது நிலை தெரியாது, 4வது நிலை தெரியாது. வேற ஒண்ணுமே இல்ல. பக்தினா ஒண்ணு புடிச்சுக்கிறது. சரியே தவிர அப்படியே புடிச்சுக்கிறது. அது எப்படி வேணா விளக்கம் சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த கொலைகள் நிறைய நடந்தது. என்னது? பக்தி மார்க்கத்தில் கொலைகள் எக்கச்சக்கமான கொலைகள். மனித கொலைகள். நான் சொல்றது மனித கொலைகள் நடந்தன பக்தி மார்க்கத்துல. எதை நீங்க கொலைன்றீங்க இந்த இடத்துல? பக்தி மார்க்கத்துல தாங்க கொலை நடக்குது. அதான் இந்த இது கொடுப்பாங்க இல்லையா, பலி கொடுக்கறது. எல்லாமே கொலை. இல்ல உயிரினங்களை சொல்றீங்களா, மனிதர்களை சொல்றீங்களா? மனிதனை கொலைன்னா நீங்க எதை சொல்ல? கொலை செய்றது. மனிதனை கொல்லுவாங்க. ஆ, மனித பலி இருக்கு, நரபலி. எல்லாமே வடநாட்டு என்ன இந்தியாவில் வடநாட்டில் என்ன நடக்குறீங்க? அவனை கொலை செய்யறது மதத்தின் பேர் தான் கொலை செய்யறீங்க. மதத்தின் பேர் தான் எல்லாரும் கொலை செஞ்சிருக்கிறீங்க. எங்க மதம்னாவே கொலை செய்யறது தான். லட்சக்கணக்கான கொலைகள் மதத்தில் தான் நடந்திருக்குது. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. அது எந்த மதம் கொலை செய்யறத மதத்தின் வேலை கொலை செய்யறதுதான். அதனால அது பேரே மதங்க. மதம் படிச்சு மதம்னு கரெக்டா சொன்னீங்க. பைத்தியம்னு பேரு. மதம்னாவே பைத்தியம்னு அர்த்தம். யானைக்கு பிடிக்கும் இல்லையா? ஆ இத பெரியார் அந்த வேர்டு அப்படியே வந்துச்சு. பெரியார் வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் சின்ன வயசு தானே, எது தப்பு எது சரி முதல்ல ஆரம்பத்துல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்னன்னு சிந்திக்கல. அப்புறம் பக்திக்கு அப்புறம் கர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியல. ஆனா அவர் செஞ்சிருக்காரு. சில வேலைகளை செஞ்சிருக்காரு. சிந்திங்கடான்னு இருக்காரு. எங்க சிந்திக்கிறது? அப்ப கர்மத்துக்கு போயிருக்கணும். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் அவர் பேரை வச்சு நிறைய பேர் நிறைய தப்பு தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அவருன்றது எனக்கு தெரிஞ்சது. சரியா? அதுவும் சொல்லலாம். தப்பு தப்பா. எல்லாம் தப்பு தப்பா. வசதிக்கு தகுந்த மாதிரி வளைச்சிட்டானுங்க. அவருக்கே சிலை வச்சுட்டாங்களே. சிலை அவர் வந்து அதெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவரே அவங்களுக்கே சொன்னாரு, அவருக்கே சிலை என்னுடைய சிலையை வந்து காரி துப்புவாங்கன்னு சொன்னாரு. என் சிலையை மேலே ஒண்ணு கடிப்பாங்க, காரி துப்புவாங்க, செருப்பால் அடிப்பாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரியான இன்டெலெக்ட். ஆனா அந்த இன்டெலெக்ட் அதை வச்சுட்டு மேற்கொண்டு எப்படி பயணம் பண்றதுன்றத அவர் தெரியாம என்ன போயிடுச்சு. பண்றாருன்னா, இந்த அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல தமிழ் புத்தகத்துல பூரா பக்தி மார்க்கம் பார்த்துல கோவம் வந்துருச்சு. என்னடா அறிவியல் ஒரு பக்கம் போக அறிவியல் அந்த கோயில் கட்டுறது அறிவியல் அவருக்கு தெரியல.
கோயில் கட்டுறது அவரு எவ்வளவு வெங்கடேஷன் ஐயா மீட் பண்ணல. ஆ? அவரு வெங்கடேஷன் ஐயா மீட் பண்ணல. மீட் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் தானே வேற அதுக்கப்புறம் தானே பிறந்தாரு அவரெல்லாம். ஆமா அவரு என்ன அதுக்கப்புறம் தானே எல்லாமே 70 ஆனா எனக்கு வந்து பெரியார் இருக்கிறாருன்னு தெரியுமே தவிர நான் வந்து 1961 60ல பிறந்தேன். அவர் 1972ல தான் இறக்குறாரு. 70 பாருங்க அவரு இறந்த தேதி பார்த்தீங்கன்னா அப்படிதான் 72ன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு எனக்கு. அப்ப பெரியார் ஒரு ஆள் இருக்காருன்னு கேள்விப்படுவோம் நாங்க. என்னது கேள்விப்படுவோம். எங்க அப்பாவும் சொல்லுவாரு. அந்த சமகாலத்துல வாழ்ந்ததுதான் காஞ்சி பெரியவா அவரும். சோ 2 பேருக்கும் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும் சைமல்டேனியஸா. அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த காலத்துல? ஆமா. அப்புறம் அவரு குன்றக்குள்ள அடிகளார், மூத்த குன்றக்குள்ள அடிகளார் ஒருத்தர் இருப்பார். பெரிய குன்றக்குள்ள அடிகளார், பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. சரிங்களா? சரி இப்படியே போச்சு. ஆனால் இந்த படிக்கிறது ஒழுங்கா படிக்கணும். அதான் பெரிய விஷயமே. படிக்கிறது ஒழுங்கா படிக்கல கண்டினியூட்டி இருக்கும். ஆ, கண்டினியூட்டி வந்திருக்கணும். அதுல பெரியார் தவறு பண்ணியிருக்காரு. ஏன் தவறுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் அவங்க அன்னைக்கு கிடைச்சது. என்னது? அவ்வளவுதான் கட்டளை. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ இதுக்கு மேல தேறக்கூடாது இயற்கை. அவ்வளவுதான். நீ உனக்கு இவ்வளவுதான் தெரியணும். அதை வச்சு உன்னை காய வச்சு விட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க பெரியார் பத்தி கேவலமா போயிட்டே இருக்கு. அவரு செத்து போய் நீங்க 70 80 ஆச்சு. நீங்க அதை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு ஒண்ணும் நடக்க போறதில்ல. புரியுதா உங்களுக்கு? நல்ல வேளை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓ சமைச்ச உணவுல இருந்து ஒரு சமையல் கட்டுல பெண்கள் அருமையா இருக்கு. சமைக்கிறதுலயே பொழப்பா போச்சு. இது அவங்க சரி நான் நினைச்சேன். இல்லைங்கய்யா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெரியாரை பத்தி ஒருவேளை இவருக்கு கடவுளுக்கு எதிரானவரோ, இல்லையே இவர் சித்தரை பத்தி பேசுறாரு, கடவுள் எதிரான சொல்ல வரலையே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா கழுத்துல ருத்ராட்சம் காணோம், ஒரு விபூதி காணோம், ஒரு குங்குமம் காணோம், மத சின்னங்கள் மத அடையாளம் எதுவுமே கிடையாது. அப்ப இவர் என்ன கொள்கையில இருக்காரு? முதல்ல நம்ம கவனிப்போம். இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல ஒரு 6 மாசம் 8 மாசம் போவோம். ஐயாவே சொல்லுவாரு. சொல்லும் போது நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் நம்ம வாயை திறக்கவே கூடாது. நான் தான் சொல்றேனே. அதுதானே அறிவு. திருக்குறளே அதானே சொல்லுவாரு. அதானே அறிவு. ஆமா. நீங்க கேட்டு எல்லாம் கேட்டு அறிவை பத்தி யோசிக்கிறத வேலையை தவிர அடையாளம் பத்தி இப்ப நான் மொட்டை அடிக்கிறது வந்து இது வந்து சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் முழு முழு இது எனக்கு வேலை புரியுது. பட் ஆனா நம்மளுடைய சந்தேகம் இந்த அறிவை கேட்க சொல்லி கேட்கும் தூண்டும் இல்லையா? நீ ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்லி. ஏன்னா நம்ம அப்படிதானே பார்த்து பழகிடுச்சு இந்த மைண்டு. இதை பார்த்து இதை சம்பந்தமா இருந்தீங்கன்னா அப்ப அந்த மத அடையாளமோ குறியீடுகளோ ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அப்படி மட்டும் தானே மனிதர்களை பார்த்திருக்கோம். சரி. இப்போ பக்தியில இப்ப பக்தி மார்க்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் கர்ம மார்க்கு ஏன் நீ போகல? அப்புறம் ஞானம்னா படித்தல். நிறைய விசாரணை பண்ணணும். அதுக்கு ஏன் போகல? இந்த இடத்துல கர்மம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பல வேலைகளை செய்யறது தான். சமூகத்திற்காக வேலை செய்யறது. சமூகத்திற்காக இப்ப நம்ம செய்யறது கர்மம். இப்போ புக் அனுப்புறோம், இஸ்ரோக்கு அனுப்புறோம், இதெல்லாம் ஸ்ப்ரெட் கர்மம். பண்றோம் இல்லைங்களா? நிறைய இதெல்லாம் வேலை கர்மம். செய்யறோம். அது கர்மம். கர்மத்துல ஒரு பெரிய உங்க காசை செலவு பண்ணி நல்லதுக்கு செலவு பண்றீங்க. கர்மம். இதெல்லாம் கர்மம். இதெல்லாம் செய்யணுங்கிற. இந்த கர்ம வேலையை நம்ம செய்யணும் எல்லாருமே. இப்பதான் எல்லாரும் நீங்க வணக்கம் வாங்க. இவர்தான் அந்த ஒரு ஜெகன். இப்பதான் கொஞ்சம் லிங்க் நல்லா கிடைச்சிருக்குது. ஐயா மருத்துவமனைக்கு வந்துட்டீங்களா? காலையில வந்தாச்சா? 6 மணிக்கு வந்துட்டேன். 6 மணிக்கே வந்துருவாங்க ஐயா. 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்துடுறாருங்க. உலகத்திலே 6 மணிக்கு அதாவது அது பேர் என்ன அலோபதி தான் 5 மணிக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்போம் 6 மணிக்கு. நீங்க இயற்கை மருத்துவர் எப்படி 6 மணிக்கே வந்துடுறாங்களா மக்கள்? இல்ல நான் வந்து என்னோட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு போவேன். ஓ சரி சரி சரி. காலையில வந்து தயார் பண்ணி வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு 9 மணிக்கு திறப்போம். நிறைய மூலிகை தயாரிக்கிறாரு. மூலிகை எண்ணெய்கள் நிறைய பண்றாரு. நான் போய் பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. அவர் தான் சுத்தி காமிச்சார். தூத்துக்குடி பூரா கார்ல அப்படியே சுத்தி காமிச்சார். இவர் ஐயா தான் சுத்தி காமிச்சாரு. தூத்துக்குடி அப்பதான் வாழ்க்கையில முறை தூத்துக்குடி துறைமுகம் பாக்குறேன். கடற்கரை எல்லாம் அப்ப பாக்குறேன். எல்லாம் இவர் ஊருக்கே போயிருந்தேன் நான். அங்க இருந்து போய் திட்டமிட்டு போய் ஒரு காலையில சாயங்காலம் வரைக்கும் இருந்து கடைசியில் ரயில் ஏறி வந்தோம். இவர்கிட்ட இருந்தேன். அப்ப சுத்தி பார்த்தேன் நான் எல்லாமே. அந்த சுற்றுப்பயணம் தான் எல்லாம் பாரு கிட்டத்தட்ட ஆச்சு. 1 வருஷம் ஆக போகுது இது. நல்லா இருந்துச்சு. ஆனா எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறது. அது இந்த கர்மம். அதுக்கப்புறம் கர்மத்துக்கு அப்புறம் ஞானம். தத்துவ நூல்களை படிக்கணும். என்னது அப்படி யாரும் தமிழ்நாட்டுல படிச்ச மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தை தவிர நீங்க படிக்கவே இல்லைங்க.
பக்தி மாணவர்கள் கூட பக்தி நூல்களும் இவங்க படிக்கல, தமிழர்கள் படிக்கல. இல்ல எல்லாத்தையும் படிக்க சொல்லுவாங்க. உங்களை திருக்குறள் மட்டும் யாரும் படிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க தெளிவாயிருவீங்க. திருக்குறள் மட்டும் சுருக்கமா இருக்கலாம். அது மட்டும் பெரும்பாலும் திருக்குறளே தமிழர்கள் வீட்டுல இருக்காது பெரும்பாலும். நீங்க திருக்குறள் படிச்சா யாரு பின்னாடியும் போக மாட்டீங்க. கரெக்டா நீங்க சொல்றீங்க. செல்ஃப திணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பெரும்பாலும் அது சுய சிந்தனையை அதை தூண்டி விட்டுரும் இல்லையா? சுயத்தை நோக்கிய அதனால யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க திருக்குறள் வாங்கி படிங்கன்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். உண்மை உண்மை. டெய்லி ஸ்டேட்டஸ் திருக்குறள் தான் டெய்லி ஸ்டேட்டஸ். இப்ப 36 35 வரை போட்டாச்சு. இன்னைக்கு 36வது போடுவேன். அருமை அருமை அருமை. ஆரம்பிச்சு ஒரு போடுங்க. மாசம். நல்ல விஷயம். அதை பண்ணணும். அதனாலதான் நான் வந்து தமிழ் திருக்குறள் இங்கிலீஷ் ரெண்டுமே. நான் வந்து தினம் ஒரு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருக்குறள் பேரவை இருக்கு. தினமும் காலையில நேரத்துல போய் திருக்குறள் எழுதி போடுவோம். தினமும் காலையில என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போவேன். திருக்குறள் பேரவை கோபியில திருக்குறள் பேரவை இருப்பேன். அதுல எல்லாம் கேள்வி கேட்டேன். திருக்குறள் பேரவை இந்த கேள்வி கேட்டா திருன்னு முடிப்பாங்க, வாய் மூடிட்டு இருப்பாங்க எல்லாரும். இந்த புத்தகத்தை காட்டியே பேசுவேன். இருப்பாங்க அப்படியே. அப்பா ஒருத்தர் பேச மாட்டாங்க, இதை பத்தி ஆதரிச்சும் பேச மாட்டாங்க, எதிர்த்தும் பேச மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. என்னது இந்த திருக்குறள் பேரவையில இந்த புத்தகத்தை திருக்குறள் பேரவை நான் வந்து ஒரு 15 வருஷம் கூட அறிமுகப்படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் 2-3 காப்பி புத்தகத்தை கொடுக்க சொன்னேன். ஒருத்தர் கூட இதை பத்தி பேசுறதே இல்லைங்க. என்ன இதை கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட திருக்குறள் இருக்குது, ஒருத்தர் கூட பேசுறது இல்லை. இந்த குன்றக்குள்ள அடிகளார் சின்னவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த காப்பி கொடுத்தேன். இந்த புத்தகத்தை அவருக்கும் கொடுத்து படிக்க சொன்னேன். என்னது கேசவன் ஐயா சொல்லுங்க. இந்த குன்றக்குடி அடிகளாருக்கு இந்த புத்தகம் கையில கொடுத்துருக்கேன். என்னை பார்த்து என்ன அப்படித்தான் இருக்கிறேன், என்ன பார்த்தாருன்னா இன்னும் அப்படித்தான் இருக்கிறீங்களா, என்ன கேள்வி கேட்பாங்க. எல்லாம் அப்படித்தான் கேட்பாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி, நம்மளத்தான் கேட்பாங்க. படிச்சுட்டு பதிலா இவர் வந்து நிறைய தத்துவ விசாரணை பண்றவங்க தான். இந்த புத்தகத்தை ஏன் அவங்க ஆராய்ச்சி பண்ணலன்னு தெரியல. தலைப்பு போட்டு சவுக்கடி அடிக்குது. என்னது மண்டையில ஓங்கி சாத்துது. தலைப்பு பார்த்தோன்னே இது நமக்கு ஆகாதுரா. ஆமா, எடுத்து வச்சிருவாங்க. சரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமே இல்லையா, அது பாக்குறது இல்ல. யாருக்கா எழுதியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்க. யாருக்காகவே எழுதி, அது யாரு சந்திர மண்டலத்துல இருக்கிறவனுக்கா எழுதியிருக்கு? இங்க வாழ்ந்து நாசமா போறவங்களுக்கு தான் எழுதியிருக்கு. அத இந்த இந்த ஒரு புக்க போதும் தமிழ்நாடு உருப்படுறதுக்கு. அது வேற என்னென்னத்தையே படிச்சுக்கிட்டு இது படித்தேன், அதை படித்தேன், ஞானம் ஆகிட்டேன், டாக்டருக்கு படித்தேன், என்ஜினியருக்கு படித்தேன், எல்லாம் படித்தான், ஒன்றுக்கும் எல்லாம் குப்பை. இந்த ஒரு புக்கு படித்தா உருப்படுவான். நோய் பிண்டமா இருக்கானுங்க, அதுதான் ரொம்ப கோவம் எனக்கு. என்னடா கேட்டா நோய்ங்கிறான். எழுந்திரிச்சா போய் சுகர் டெஸ்ட் 6 மணிக்கே திங்காத போய் டெஸ்ட் பண்ணணுமா, எதுவும் சாப்பிடாத போய் அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு வர்றது. உடனே உனக்கு சுகர் ஏறி இருக்குது, ஐயோ செத்துருவோம் போல் இருக்குதுன்னு அதுலேயே அன்னைக்கு நாலு பூரா ஓட்டி போடுறான். இப்படியே ஒரு நாய் போய் எந்த டெஸ்ட் பண்ணுது, இவன் ஏந்திரிச்சா போய் டெஸ்ட் பண்ணுறது. அது அத்தை பெரிய உயரை வச்சுக்கிட்டு விவசாயம் இருக்குது, இவன் ரவுண்டு உயரை வச்சுக்கிட்டு சோறுன்னு தெரியறான் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அருமை. இப்ப 2வது கேள்வி முடிச்சாச்சா? 3வது கேள்வி 12 மணிக்கு பேசலாமா? 3வது கேள்வி. சரிங்க. இந்த லிங்க் பொதுவானதுங்க ஐயா, இந்த தொடர்பு பொதுவானது. எல்லாரும் டெலிகிராம்ல வந்து விளக்கம் சொல்லுங்க. அவசரத்துக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கலாம். அவசரத்துக்கு கேள்வி எதுலையா வருது? நான் தொடர்ச்சியா வரலையா கேள்வி கேட்டேன். எதுல வருது? 5 நிகழ்ச்சி போட்டாச்சே, நீங்க பாக்கல. அதான். சரிங்க. தமிழ் நிர்மலத்திலும் கூட இருக்கு, அதுல பாருங்க. இந்த 12 மணிக்கு எல்லாரும் வாங்க. 12 மணிக்கு இதே மாதிரி 20 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய புதுசா வந்தா பேசலாம். நம்ம ஆளுக்கு மட்டும் வந்தோம்னா அந்த கேள்வி மட்டும் பேசி கரெக்டா 20 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். புதுசா யாராவது வந்தா கொஞ்சம் நேரத்தை நீட்டிக்கலாம். எல்லாரும் போயிடலாம், வந்துட்டு கூட போயிடலாம். ஐயா நீங்க பண்ணுங்கன்னு போயிடலாம், நான் பேசிடுவேன். புதுசா யாராவது வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசலாம். என்னோட வேலை அதுதானே. இப்ப நீங்களே சம்பளம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாரும் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாரு, ஐயா ஒரு 10,000 சம்பளம் கொடுத்துருக்காரு. போன மாசம் 12,000 சம்பளம், போன வருஷம் 40,000 கொடுத்தாரு. இப்ப யாரும் ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்களா, அப்புறம் என்ன, எனக்கு தைரியம் வந்துருது இல்ல. சரியா, சந்திப்போம். நன்றி. 12 மணிக்கு. நன்றி.
நன்றி. நன்றிங்க.